ஹலோ, ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கதையை கேட்க போறோம். ஒரு அழகான வசனத்தை படிக்க போறோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு நாடகம்லாம் இருக்கு. சரி, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம அந்த அடுத்த கதைக்குள்ள போகலாம். சரி. அன்பான ஈசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஈசப்பா. இன்றைய நாளில நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்கள, அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்ப்படுகிற பிள்ளைங்கள. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு அப்பா அம்மா கீழ்ப்படுகிறதுனா என்ன, அதனால என்ன ஆசீர்வாதம் இருக்கு, அப்பா அம்மா கீழ்ப்படியல்னா என்னெல்லாம் சாபம் வரும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் இருக்கு, நம்ம படிக்கலாமா? நீதிமொழிகள் 20:20. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஓகேவா? தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம அப்பா அம்மாவை நம்ம திட்டுறோம்னு வச்சுக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம அம்மா அப்பாவை நம்ம குறை சொல்றோம்னு வச்சுக்கேன், கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. தீபம்ன்றது என்னது? வெளிச்சம் கொடுக்கறது தானே. இருட்டான நேரத்துல வெளிச்சம் கொடுக்கறது தானே தீபம். அந்த மாதிரி நேரத்துல நம்மள கைவிட்டுருவாராம் கடவுள். சரியா? பாரு, நம்ம அப்பா அம்மா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிட்ட பார்த்துட்டு வந்துடலாமா? அக்கா, அண்ணன் இல்லையாக்கா? அப்பா தம்பி, அண்ணன் வெளியே போயிருக்காருப்பா. இப்ப இருக்காரா? புதுசா போன் வாங்கியிருக்கேக்கா. டெம்பர் கிளாஸ், பேக் கேஸ் எல்லாம் எவ்வளவு பார்த்து சொல்லுங்கக்கா. ஏய் தம்பி, என்னப்பா நீ காலேஜ் தான் படிக்கிற, பார்த்தா பயங்கரமான போனை வாங்கிருக்கிய. அதான் அதான். ஆமா, உனக்கு எதுக்கு இந்த போனு? பாருங்கக்கா, இருக்கான்னு பார்த்து எடுங்கக்கா. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கானுங்க. நானே எங்க அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு கேட்டேன், காசு இல்ல 10,000 ரூபாய்க்கு வாங்கி தரேன். நாங்க 10,000 ரூபாய்க்கு இந்த காசுல யாருக்கா போன் வச்சுருக்கிறது? ஐபோன் கேட்டா வாங்கி தர மாட்டேன்டாங்க. போட்டு ஒரே வீட்டுல அடம் பூச்சி சாட மாட்டேன்னு கோச்சின்னு சண்டை போட்டு அப்புறமா அப்பதான் போயிட்டு அப்புறம் எங்க அம்மா ஏதோ அவங்க செயின் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. எங்க அப்பா இருக்காரு, வேஸ்ட்டுக்கா. எங்க அப்பா ஒன்னா எதை கேட்டாலும் வாங்கி தர மாட்டாரு. பாருங்கக்கா, இருக்கா பாருங்க. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் இருக்கானுங்களே, இருப்பா பாத்துரலாம். அது போடுதா? இது போட்டுடலாம்ல? போடுதா போடுதா. இது கரெக்டா இருக்கும். செட் ஆகுமா பாருக்கா? டெம்பர் கிளாஸ் 80,000 ரூபாய்க்கா போனு. சரிப்பா சரிப்பா, 80,000 ரூபாய் தான் அடம்பிடிச்சு வாங்கிருக்கிய. லோகோ முக்கியம். பின்னாடி அந்த ஐபோன் லோகோ தெரியற மாதிரி ஒட்டணும். மாசா இருக்கு அப்படி கொண்டு போகும்போதுலாம். மாசாவா? பண்ணிடலாம் பண்ணிடலாம், ஜாம் ஜாமன் பண்ணிடலாம். பார்த்து விட்டுக்கா. இருப்பா இருப்பா, நீ சொல்றதே எனக்கு பயமா இருக்குப்பா. இன்னொருப்பா போட்டாச்சுப்பா. அப்படியே ஓகேக்கா. எவ்வளோக்கா? இதுவாப்பா 300 ரூபாப்பா. நியாய ரேட்டா சொல்றீக்கா நீ? என்னப்பா, எல்லாம் நியாயமான விலைதான்ப்பா. 300 ரூபாவா? 300. சரிப்பா, ஓகே. ஆமா இரு, இவ்வளோ காசு கொடுத்து போன் வாங்கியிருக்க, ஆனா எதுக்கு இந்த டெம்பர் கிளாஸ் அப்புறம் இந்த பேக் கேஸ் எல்லாம் போடுற? என்னக்கா நீங்க எப்படி கேட்டி போட்டீங்க? போன் 80,000 ரூபாய்க்கா, கீழே கீழே உந்து ஸ்கிராச் ஆகி ஒஞ்சு போயிடும். அதுக்குதான் இந்த பின்னாடி பேக் கேஸ் பாதுகாப்பா இருக்கும், ஃப்ரண்ட்ல டெம்பர் கிளாஸ் எதுவும் ஸ்கிராச் எல்லாம் ஆகாம பாத்துக்கும். இது இல்லன்னு வச்சுக்கீங்களேன், போனே அதுதான் காலி ஆயிடும், கண்டமாயிடும். அதுக்குதான் வாங்கினது. தம்பி, ஒரு போனுக்கு டெம்பர் கிளாஸ் தேவைப்படுது, பேக் கேஸ் தேவைப்படுது. அது இல்லைன்னா என்ன சொன்ன? போன் வேஸ்ட் ஆயிடும், கண்டமாயிடும். கண்டமாயிடும், ஒஞ்சிரும். ஒஞ்சிரும். பாரு, ஒரு போனுக்கு இவ்வளோ பாதுகாப்பு தேவைப்படுது பாத்தியா? உனக்கு யாரு பாதுகாப்புன்னா, அதே போலதான் நம்ம எல்லாருக்கும் நமக்கு பாதுகாப்பா இருக்கிற 2 பேரு, அப்பாவும் அம்மாவும். புரியுதா?
எப்படி இந்த போனுக்கு இந்த டெம்பர் கிளாஸும் பேக் கேஸும் எப்படி பாதுகாப்பா இருக்கோ அதே போலதான் நம்ம வாழ்க்கைக்கும் அப்பாவும் அம்மாவும் அவங்க பாதுகாப்பா இருக்காங்க. இப்ப இந்த டெம்பர் கிளாஸும் பேக் கேஸும் இல்லைன்னா இந்த போன் என்ன ஆயிடும், டேமேஜ் ஆயிடும்ல. அதே போலதான் அப்பா அம்மா பேச்சு கேட்காம இருந்தா நம்ம வாழ்க்கையும் டேமேஜ் ஆயிடும் தம்பி, புரியுதா? நீங்களாச்சும் அப்பா அம்மாவை திட்டுறது குறை சொல்றது அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. என்னப்பா நீங்க? சரிக்கா, நீ சொல்றது கரெக்டு தான்க்கா. அப்பா அம்மா கிட்ட போய் சாரி கேட்குறேன். சரிப்பா, நல்ல தம்பி. இந்தப்பா போயிட்டு வா, அப்பா அம்மா பத்திரமா பாத்துக்கோப்பா. பாத்தீங்களா பிள்ளைங்களா, பாத்தீங்களா அந்த ஸ்கிட்ல பாரு, அந்த அண்ணா ஒரு ஃபோனுக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல. ஃபோனுக்கு பின்னாடி பேக் கேஸ் வேணும், ஃப்ரண்ட்ல டெம்பர் கிளாஸ் வேணும், அப்போதான் ஃபோன் பாதுகாப்பாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தியா, இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு பேக் கேஸாகவும் டெம்பர் கிளாஸாகவும் தான் கடவுள் நமக்கு அப்பா அம்மாவை கொடுத்துருக்கிறாரு. அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்ம அவங்கள வேண்டான்ட்டு நம்ம அவங்கள புறக்கணிச்சோன்னு வச்சுக்கேன், எப்படி வேணால் நமக்கு ஆபத்து வரும். சரி, ஒரு ஃபோன் கீழே விழுந்தா அதுக்கு அடிப்படாமல் பாதுகாக்கிறது யாரு? பேக் கேஸு, ஃப்ரண்ட்ல டெம்பர் கிளாஸ் தானே. அதே போல தான் நமக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க. சரி, பைபிள்ல ஒரு அண்ணன் இருந்தார், அவர் பேரு அப்சலோம். ரொம்ப அழகா இருப்பார் அந்த அண்ணன். ரொம்ப அழகுனா அவரோட ஹேர்லாம் அவ்வளோ அழகா இருக்கும், அவரோட முடி ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஊர்லயே அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாராம். அவர் பைபிள் அவரை குறிச்சு சொல்லியிருக்கு, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு பழுது கூட இல்லையா, அவ்வளோ அழகா இருப்பாரு. யார் தெரியுமா இவரு? நம்ம தாவீது ராஜாவுடைய பசங்கள்ல இவர் ஒருத்தர். ஆமா, நம்ம தாவீது ராஜாக்கு நிறைய பசங்க இருந்தாங்க, அதுல இந்த அப்சலோம் அப்படின்னு சொல்ற இந்த அண்ணனும் ஒருத்தர். இவர் ரொம்ப அழகா இருப்பாரு. சரியா, நிறைய பேர் சொன்னாங்க, ஹே ராஜாக்கு அப்புறமா இவன் தான்ப்பா ராஜாவாக போறான், அவ்வளோ ராஜகுமாரனா இருக்கிறான் அப்படின்னு இவருக்குள்ள கொஞ்சம் பெருமை வந்துச்சா. அப்பாக்கு நிறைய பசங்க இருக்காங்க, அதுல நான் தான் அழகா இருக்கிறேன், அதனால நான் தான் அடுத்த ராஜாவாக போறேன் அப்படின்னு சொல்லியே வளர்ந்து 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 இப்ப நல்லா கல்யாண வயசுக்கு வந்துட்டார். இப்ப என்ன தெரியுமா ஆச்சு, இன்னும் அவங்க அப்பா தாவீது ராஜா ரொம்ப நல்லாவே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு. மக்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி தாவீது ராஜா கடவுளுக்கு பயந்து நாட்டை ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப இவருக்கு என்னடா இது, அப்பாக்கு அப்புறம் நம்ம ராஜாவாகலான்னு பார்த்தா இந்த அப்பா இன்னும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாரு, எந்த தப்புமே பண்ண மாட்டாரு, அப்ப நம்ம எப்பதான் ராஜாவாகிறது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு யோசனை வந்து என்ன பண்ண தெரியுமா, தந்திரமா இவங்க அப்பா தாவீது கிட்ட நியாயத்துக்காக மக்கள் போவாங்கல்ல, இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, வழி நின்று, அண்ணா வாங்கண்ணே, என்னண்ணா இந்த பக்கம், இல்ல தம்பி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டுக்கார ஒரே சண்டை போடுறான், அதான் ராஜா கிட்ட போய் முறையிடலான்னு போறேன், என்னென்ன பிரச்சனை, இன்னொரு ஒரு வாட்டி தள்ளி வச்சுக்கிட்டான்ப்பா ஆகும்னு சொன்னோன்னே, அண்ணே இதெல்லாம் ஒரு விஷயமாண்ணே, அப்பா கிட்ட இதெல்லாம் கேட்கறதுக்கு நேரமே இல்லைண்ணே, அப்பாக்கு நிறைய பிஸியா இருக்காரு, வாங்க நான் வரேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியரா என்ன பண்ணாரு, இந்த அப்சலோம் அண்ணனே போயிட்டு எல்லா பஞ்சாயத்தெல்லாம் பாக்குறது வைக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு பெருமையா சொல்லி பறிச்சா, என்னெல்லாம் இந்த நாட்டுல நியாயாதிபதியா வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நான்லாம் ரொம்ப அழகா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி இவரே ஒரு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி பண்ணி 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 இந்த அப்சலோமுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அவரு சேர்த்துக்கிட்டாரு. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த அப்சலோம் தான்ப்பா அடுத்த ராஜாவாக போறான் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் என்ன பண்ணாரு, அவங்க அப்பாவுக்கு தெரியாம இந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்கங்க ஆள் செட் பண்ணி வச்சுட்டாரு. எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அப்சலோம் எப்ரோன்ல ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆள் செட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி போய் அங்க போயிட்டு ஒரு ராஜாவா அபிஷேகம் ஆயிட்டாரு. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏய் அப்சலோம் ராஜாவாயிட்டான்பா, அடுத்த நம்ம நாட்டுக்கு அப்சலோம் தான்ப்பா ராஜா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னே இதை கேட்ட அவங்க அப்பா இருக்காருல தாவீது ராஜா, அவருக்கு திடீர்னு பயம் வந்துச்சு, என்னடா இது, ஏன் புள்ள எனக்கு விரோதமா இப்படி எழும்பிட்டானே அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க அப்பா கூட இருக்கிற மந்திரிங்க அதிபதிங்களாம் வயசானவங்கல்ல, இவங்க என்ன தெரியுமா யோசிச்சாங்க, சரி வேண்டாம் நம்ம என்ன பண்ணலாம், காட்டுல போய் ஒழிஞ்சிக்கலாம். திடீர்னு இந்த அப்சலோம் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இளமையா இருப்பாங்களே, எல்லாரும் வந்து நம்ம எல்லாம் கொண்டு போட்டுருவாங்க, நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட்டுருவாங்க, வேண்டாம் நம்ம காட்டுக்கு போயிடலாம் சொல்லி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அப்சலோமுக்கு இது இன்னொரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவை பாரு, அவங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே அவரை துரத்தி விட்டுட்டு இவர் வந்து அவங்க அப்பாவுடைய ராஜாசானத்துல போயிட்டு உட்காந்துட்டு அவர் கூட இந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு நிறைய கைட்னஸ் கொடுத்தாங்க. ஏய் உங்க அப்பா என்னைக்கு வந்தாலும் வந்து ஒன்னு அழிச்சிருவாரு, அதனால நீ என்ன பண்ணிடணும், முன்னாடி உங்க அப்பாவை அழிச்சிடணும், கொண்டு போட்டுணும் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த அப்சலோம் கரெக்ட், எங்க அப்பாவையும் அவர் கூட இருக்கிற அந்த மந்திரிங்களெல்லாம் நான் கொண்டு போட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இருக்கிற அந்த காட்டுக்குள்ள போர் தொடுக்கிறதுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த தாவீது ராஜா இருக்காருல்ல அப்சலோமுடைய அப்பா, அவர் கூட யோவாப்புன்னு சொல்லி ஒரு படைத்தளபதி இருக்காரு, இன்னும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே ராஜா கூட உண்மையா இருக்கிறவங்களா கூட இருந்தாங்க.
இப்ப இவங்களாம் இதை கேள்விப்பட்டோன்னே தாவீது ராஜா கிட்ட சொல்றாங்க, தாவீது ராஜா நீங்க வராதீங்க, உங்க பையனுக்கு எதிர்த்து நீங்க சண்டை போட வேணாம், நான் பாத்துக்கிறேன், நாங்க என்ன பண்றோம் போயிட்டு போர் செய்யறோம் அப்படின்னும் போது பாரு, அப்ப கூட இந்த தாவீது ராஜா சொல்றாரு, அப்பா என் பையன் அப்சலோமை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடத்துங்கப்பா, அவனை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ற. சரி சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த தாவீது ராஜாவுடைய குரூப்பு போருக்கு போறாங்க, அப்சலோமோட குரூப்பு போருக்கு வராங்க. இவங்க 2 பேரும் காட்டுல போயிட்டு சண்டை போட்டு கடைசியில என்ன தெரியுமா ஆச்சு, இந்த தாவீது ராஜாவுடைய குரூப்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப பலசாலிங்க, திறமசாலிங்க. அவங்களாம் இந்த அப்சலோமோடைய போர் வீரர்கள் எல்லாம் ஈஸியா தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் செத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அப்சலோமுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ அடுத்து என்ன கொண்டு போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, ஒரு கோவேர் கழுத மேல ஏறி குடுகுடு 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 குடுகுடுன்னு தப்பிச்சு ஓட போறான். இப்போ இந்த தாவீது ராஜாவுடைய ஆளுங்கெல்லாம் அப்சலோமுடைய ஆளுங்களை அடிச்சு, எங்கடா உங்க ராஜா, எங்கடா உங்க ராஜா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு தெரியாது அவர் ஓடி போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தாவீது ராஜாவோட ஆள்ல ஒருத்தன் ஓடி வந்து, யோவா பண்ண இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்றாரு, நானு அப்சலோமை பார்த்தேன், அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, ஒரு கருவாலி மரத்துல அவர் தலை மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இந்த அப்சலோமுக்கு முடி ரொம்ப அழகா இருக்கும்னு சொன்னல, லென்த்தா வச்சிருப்பாருல, அவர் என்ன பண்ணாரு, அந்த கோவில் கழுதுல வேகமா ஓடும் பொழுது அங்க சன்னல் பின்னலா ஒரு கருவாலி மரம் இருந்துச்சான், அது வழியா அந்த கழுதை ஓடும் போது இவரோட முடி என்ன பண்ணிச்சு, அந்த மரத்து மேல மாட்டிக்கிச்சு. இந்த கழுதை என்ன பண்ணிச்சு, குடுகுடுன்னு ஓடிச்சு. இப்போ ஒரு கை கால் ஆட்டிங்க, ஐயோ யாரா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மரத்துல தொங்கிட்டு இருக்கிறாரு. அவரோட தலைமுடியெல்லாம் மரத்துல மாட்டிக்கின்னு கை காலெல்லாம் தொங்கிட்டு இந்த அப்சலோமு எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனாலும் அவரோட முடியல, ஏன்னா அவருடைய முடியெல்லாம் உள்ள மாட்டிக்கின்னு இருக்கு. இத ஒருத்தன் பார்த்துட்டு போயிட்டு யோவ் கிட்ட சொன்னோன்னு, யோவ் என்ன திரும்ப பண்ணாரு, அவங்க ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து பாக்குறாரு. இன்னுமே ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல குதிச்சுனே இருக்கிறாரு. கடைசியில என்ன தெரியுமாச்சு, எல்லாரும் சூழ்ந்து நின்று அவரை அடிச்சே கொண்டு போட்டாங்க. ஆமா, அந்த அப்சலோம் அங்கேயே செத்து போயிட்டாரு. ஆறு தம்பி தங்கச்சி, இந்த அப்சலோம் என்ன பண்ணாரு, அவங்க அப்பாவுக்கு விரோதமா எழும்பினார்ல, அவங்க அப்பாவை தூஷிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அப்பா உயிரோட இருக்கக்கூடாது, அவரை கொண்டு போட்டதான் நான் ராஜாவாக முடியும், இப்படிலாம் சொல்லி சொல்லி இந்த அப்சலோம் என்ன பண்ணார், தன்னுடைய அப்பாவுக்கு விரோதமாவே எழும்ப ஆரம்பிச்சாரு. பாரு, நம்ம வசனத்துல படிச்சோம்ல, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணிந்து போகும். பாரு, அவருக்கு எது அழகா இருந்துச்சோ, எது அவரு ப்ரைடா நினைச்சாரோ, அந்த முடி என்ன பண்ணிச்சு, அவருடைய கஷ்டமான நேரத்துல அவரை காப்பாத்தல, அவர் மாட்டி விட்டுருச்சு. பாரு, அந்த தீபம் காரிருளில் அணைந்து போம் சொன்னது போல இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அவரோட அழகான முடியே அவருடைய ஆபத்து காலத்துல அவருக்கு விரோதமா மாறிடுச்சு. ஏன் தெரியுமா, அவர் அவங்க அப்பாவை கீழ்ப்படியாததுனால, அவங்க அம்மாவுக்கு கீழ்ப்படியாததுனால, அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்ததுனால அவர் பாரு சின்ன வயசுலயே செத்து போயிட்டாரு. நம்ம கூட இந்த வசனம் உண்மையான வசனம். நம்ம அம்மா அப்பாவை எங்கேயுமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மாவை ஏதாவது கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா, ஆமாண்டா எங்க அப்பா கூட அப்படிதான்டா, எங்க அப்பா கூட இப்படிதான்டா அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சரியா? நம்ம அப்பா அம்மாவை எப்பவுமே நம்ம கனம் பண்ணும்பொழுது கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பான இயேசப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கேட்டதான இந்த வேத சத்தியத்தின்படி அப்சலோமை போல நாங்கள் எங்க தகப்பனின் தாயையும் தூஷிக்காதபடி நாங்கள் ஆண்டவரே, இயேசுவானவர் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தது நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல நாங்களும் கீழ்ப்படிந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வசனத்தின்படி தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தெய்வம் காரிருளில் அடைந்து போம் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமேப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நீங்க எங்களுக்கு கொடுத்த அப்பாவுக்காக அம்மாவுக்காக நன்றி. நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, பாய்.